வணக்கம். அதே பவர் ஏற்கனவே கடந்த வீடியோவில் பார்த்த அதே டிவி தான். அது பவர் படத்தில் செய்த நாங்கள் அதே டிவி தான். திருப்பி வீடியோ பிரச்சனை, ஸ்க்ரீனை பார்க்கலாம். டிவி ஒன்று ஆகிட்டுது. இதில் ஸ்க்ரீனை பார்த்தீங்களாண்டா அட்டவாசி தெளிவாகும். மற்றது இதில் 3 இன்ச்சுக்கு கொரசோண்டலில் மடித்து வச்சிருக்குது. ஆர்எஃப் சிக்னலையும் கொழுவி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் சிக்னல் கொழுவிட்டோம். சரி, அப்படியே மடித்து வச்சிருக்கிறது அப்படியே வித்தியாசம் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இதில் இவ்வளோ தூரத்துக்கு மடித்து வச்சிருக்குது. அதே நேரத்தில் ஃபுல்லாகவே கெயின், படம் தெரியவே இல்லை. நெட்டாகவும் அலையாகவும் ஓடிக்கொண்டே இருக்குது. ஃபுல்லாகவே கெயினாக இருக்குது பிக்சருக்குள்ளே. பானாசோனிக் டிவி தான் இது. அதே டிவி பவர் படத்தில் செய்த டிவி தான். வீடியோவும் பிரச்சனை. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மடிப்பு அப்படியே வித்தியாசம் தெரியுது. என்ன பழுதாண்டு பார்க்கலாம். இது வெர்டிகல் செக்ஷன், இது ஹொரிசாண்டல் செக்ஷன். எங்களுக்கு மடித்து கொண்டு நிற்கிறது ஹொரிசாண்டலுக்கெல்லாம் மடிக்குது. இந்த செக்ஷனுக்கெல்லாம் மடிக்குது ஹொரிசாண்டல் டிரைவர். இந்த செக்ஷன் தான் எல்லாம் மடித்து வச்சு கொண்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா D558 இந்த செனரை சக் பண்ணி விட சரியாக இருக்கும். சக் பண்ணிட்டு பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், D558 இந்த செனரை சக் பண்ணிட்டு பார்க்கலாம். படிவாக சக் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நீட்டாக சக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரீனை பார்க்கலாம். டிவி ஒன் பண்ணிட்டு ஸ்க்ரீனை பார்க்கலாம். இப்போ டிவி ஃபுல்லாகவே மடிப்படி வடிடுது. இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் ஹொரிசாண்டலில் மடிப்பு இருந்தது. அந்த மடிப்பு எல்லாம் வடிடுது. ஆர்எஃப் சிக்னலை கொழுவி பார்க்கலாம். ஆர்எஃப் சிக்னல் கொழுவியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளே வரி வரியாக அலையாக ஓடுது. மற்றது கலர் அள்ளுப்பட்ட மாதிரி இல்லாமல் இருக்குது. ஃபுல்லாகவே கெயின், அதாவது ஆர்எஃப் சிக்னல் கூடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ஃபுல்லாக. இதில் பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் தெரியலை. இதில் படம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியலை. சனலை மாற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுக்கும் அப்படி தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா படம் எல்லாம் அடிச்சு வருது. கெயின் கூடின மாதிரி படம் அடிக்குது. படம் ரோலிங் செய்யுது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கனைசிங் பிரச்சனை மாதிரி எல்லாம் படம் அடிக்குது. இது டியூனிங் செக்ஷனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. பார்க்கலாம் இது என்ன பழுதாண்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், படம் ஓடிக்கொண்டே இருக்குது. மற்றது படத்துக்குள்ளே அலையெல்லாம் ஓடுது. கெயின் கூடின மாதிரி இருக்குது. என்ன பழுதாண்டு பார்க்கலாம். இதுதான் டியூனிங் செக்ஷன். இது மெமரி ஐசி. இந்த டியூனிங் செக்ஷனுக்குள்ள தான் பழுது. டியூனர் பழுதோ அல்லது வோல்டேஜ் வார பிரச்சனையோ இல்லை. நாங்கள் டியூனிங் வோல்டேஜ் எல்லாம் வளர்ந்துட்டோம். எந்த பழுதுமே இல்லை. இது கிறிஸ்டலுக்கு. இதில் பார்த்தீங்களாண்டா X101 இருக்குது கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்குது D120. இந்த கிறிஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற சென டயோட். இந்த சென டயோட்டை சக் பண்ணி விட சரியாக இருக்கும். சக் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
படத்தில் கெயின்கள் எல்லாம் கூடிட்டுது, சிக்னல் கூடி அலையாக வருது, கலர்கள் எல்லாம் உள்வாட்டு கொண்டு இருக்குது, டியூனிங் ஓடிக்கொண்டிருக்கிறன்ட்டு நாங்கள் டியூனரையோ இல்லை எதுவுமே மாற்றக்கூடாது. இந்த டிவி ஏற்கனவே வேறு யார்கள் செய்த டிவி தான், சரி வரையிலேருந்து தான் எங்கள்கிட்ட வந்தது. அதால் பவர் பிரச்சனை, படம் அடிக்கிற பிரச்சனை வந்தது. இப்போ டியூனிங் செக்ஷனுக்குள்ளேயும் பிரச்சனை. இந்த போர்ட் சரி வரான்னு சொல்லி திருப்பி விட்ட டிவி போர்ட்டை தான் ஒரு ஆள் கொண்டு வந்தது தர சொல்லி அந்த போர்ட்டை தான் இப்போ பார்க்குறோம். இது அவரும் ஏற்கனவே நிறைய ட்ரை பண்ணிட்டார், வேலை செய்கிறாள் தான். இப்போ நாங்கள் இந்த டிவியை பவர் செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் கொரசோண்டலுக்கு மடிப்பு இருந்தது, அந்த மடிப்பு பலதும் செய்தாச்சு. இப்போ டியூனிங் செக்ஷனுக்குள்ள பிரச்சனை. டியூனிங்குக்கு ஏற்கனவே டியூனர் எல்லாம் மாற்றி பார்த்துருக்கணும், சரி வரையில். இப்போ நாங்கள் இதை ஈஸியாக பழுதாக பார்க்கலாம். D120 என்ற சினரை சக் பண்ணலாம். சினரை ஃபுல்லாக வடிவாக கலட்டிட்டு ஒன்றில் மற்றவளம் தள்ளி விடணும் வெளிப்பக்கம், இல்லையாண்டா போர்டில் எதில் முட்டுப்படாத வாடி செக் பண்ணி பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன ஃபுல்லாக கலட்டியாச்சு. இப்போ டிவியை ஆன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை பார்க்கலாம். டிவி ஒன் ஆகிட்டுது, ஸ்க்ரீனை பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா டிவி சரியாயிட்டுது. படம் அடிக்கிற பிரச்சனை எதுவுமே இல்லை, தெளிவாக இருக்குது. எங்களுக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. நாங்கள் ப்ளே இஎஸ்டியால் ஸ்க்ரீனை கொஞ்சம் கூட்டி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டிவி சரியாயிடுது. முதல் படம் எல்லாம் இருட்டுக்கே இருந்தது, இப்போ நல்ல தெளிவாக இருக்குது. மேலே கோடு வருது. இது யோகோயில் பைனிங்கில் பிரச்சனை, யோகோயில் பிரச்சனை. மற்ற இதில் சடு அடிக்குது, இது யோகோயில் பிரச்சனை. ஏற்கனவே யோகோயில் குழச்சி செய்தது. படத்துக்குள்ளே கெயின் எல்லாம் கூடி அலையாக எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ டிவி சரியாயிடுது. டிவியில் கோடு வாரதுக்கு காரணம் ஏற்கனவே இது யோகோயில் குழச்சி சுற்றினது. பழைய யோகோயில் கலட்டிட்டு கம்பியெல்லாம் குழச்சி சுற்றினது. சைனா போட்டுக்காண்டி செய்தது கோயில். அதால் தான் அது தெளிவில்லாமல் இருக்குது. நாங்கள் இது ஒரிஜினல் பெனாசோனிக் டிவி தான், ஆனாலும் நான் சைனா போட்டு மாற்றிட்டோம். இது வேறு ஒரு ஆளுங்களுக்கு கொண்டு வந்தால் இந்த டிவியும் இந்த போட்டையும், இந்த போட்டை செக் பண்ணி தர சொல்லி இந்த சரி வரான்னு சொல்லி ஒரு திருப்பி விட்ட டிவி தான் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரி வராண்டு திருப்பி விட்ட டிவி. எங்களுக்கு ஏற்கனவே பவர் பிரச்சனையில் இருந்தது, ஆனால் நாங்கள் பவர் ஐசி எதுவும் மாற்றல. 850 டிரான்சிஸ்டரு. அதே மாதிரி படம் மடிப்பில் மடித்து கொண்டு இருந்தது, பவர் படத்தில் வந்தது. அதே போல் D558 அது செனர் டயோடு தான் நாங்கள் சக் பண்ணி விட்டது. பேருந்து திருப்பியும் எங்களுக்கு படத்துக்குள்ளே பிரச்சனை வந்தது. அதால் நாங்கள் டியூனிங் செக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஐஎப்புக்கு பக்கத்தில் இருக்கிற செனர் D120 இந்த செனரையும் சக் பண்ணி விட்டோம். எங்களுக்கு சரியாயிடுது. இப்போ எல்லாமே சரியாயிடுது. ஏற்கனவே அவர்கள் டியூனர் எல்லாம் மாற்றி பார்த்தது, டியூனர் எல்லாம் மாற்றி பார்த்துக்கலாம், பவர் ஐசியில் எல்லாம் மாற்றி பார்த்தது, எதுவுமே சரி வரையில். நாங்கள் செய்துட்டோம். நன்றி, வணக்கம்.